வெல்கம் டு பைட்கோட் டிஜி. நாம இந்த வீடியோல எப்படி வந்து ஃப்ளாஸ்க்ல நம்ம டேட்டாபேஸ் கிரியேஷனை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்றது அப்படின்றத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எப்படி வந்து டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டராக்டிவ் செல்லை வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டராக்ட் செல்லை கனெக்ட் பண்ணோம். அப்போ நம்ம வந்து இந்த கோடிங் வந்து இங்கே எழுதணும் ஃப்ரம் ஆப் இம்போர்ட் ஆப் அண்ட் டிபி. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இந்த கண்டெக்ஸ்ட், அதாவது ஆப்போட கண்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி தென் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒரு மாடல், அதாவது ஒரு டேபிளை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு மாடல் இங்கே கிரியேட் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து மாடலை வந்து இம்போர்ட் பண்ணணும் இந்த இடத்துல, ஓகேங்களா. அடுத்து வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி டீடியஸ் ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எவ்ரி டைமும் நியூ டேபிளை கிரியேட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பைத்தான் இன்டராக்டிவ் செல்லில் போயிட்டு நம்ம ஒவ்வொரு டைம் இதை இம்போர்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்ட் மூலியமாக நம்ம வந்து இந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி டேபிள்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த டேட்டா பேஸை டோட்டலாக டெலீட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே இந்த டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டா பேஸை நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். நம்ம வந்து இந்த டேட்டா பேஸை வந்து கனெக்ஷன் இங்கே கொண்டு வந்திருக்கோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை வந்து ஒரு செப்பரேட் ஃபைலில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்டென்ஷன் .py. ஓகே, ஸோ இந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரம் ஃப்ளாஸ்க் எஸ்கியூஎல் அல்கெமி, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் இம்போர்ட் எஸ்கியூஎல் அல்கெமி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம வந்து இந்த எஸ்கியூஎல் அல்கெமி மூலமாக நம்ம வந்து டிபி கனெக்ஷனை வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ டிபி இப்போ என்ன பண்ணுவோம் எஸ்கியூஎல் அல்கெமி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனில் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ எக்ஸ்டென்ஷனில் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணலாம் தானே. இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இதையும் கொஞ்சம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம், ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வந்து இதை கிரியேட் பண்ணுவோம், டெஃப் create underscore app. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம க்ளீனாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து நம்ம புஷ் பண்ணிப்போம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, ஓகேங்களா. இது வந்து அஸ் யூஷுவல் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரியேட் டிபியை வந்து நம்ம கால் பண்ணுவோம், சாரி கிரியேட் ஆப்பை வந்து நம்ம வந்து இந்த கிரியேட் ஆப்பை வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ஆப் அப்படின்ற வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுவோம் கிரியேட் ஆப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஆப் வேரியபிள் இருக்குல்ல, இது எல்லாமே நம்மளோட இந்த ஆப்ஜெக்டான இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் இந்த ஆப் வந்து நம்ம வந்து ரன் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன இந்த கிரியேட் ஆப் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இங்கே போகும், அடுத்து வந்து இது எல்லாமே இனிஷியலைஸ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓகேங்களா நமக்கு வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலை, ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நமக்கு வந்து ஒர்க் ஆகுதான்னு மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாஸ்க் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ வந்து வெளியாயிடலாம். நான் வந்து Ctrl+C கொடுத்து வெளியே வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து இதை வந்து குயிட் பண்ணிடலாம், ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் வெளியில் வந்துட்டோம் அந்த இன்டராக்டிவ் செல்ல இருந்து. இப்போ நம்ம வந்து ஃப்ளாஸ்க்கை ரன் பண்ணுவோம். ஃப்ளாஸ்க் ரன் நமக்கு வந்து எந்த எரரும் இல்லாமல் நமக்கு வந்து ரன் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளோட சேஞ்சஸ் வந்து எங்கேயும் நமக்கு அஃபெக்ட் ஆகலை பாருங்கள். நமக்கு அஸ் யூஷுவல் நமக்கு கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இந்த பாருங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளோட சேஞ்சஸ் வந்து தெர் இஸ் நோ இம்பேக்ட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் வந்து கோடை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரீடபுளாக இருக்கும், ரைட். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த டேட்டாபேஸ் கிரியேஷனை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் நமக்கு வந்து ரெடி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா create underscore db அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து நாம வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்டராக்டிவ் செல்லில் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நம்ம வந்து இங்கே பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நாம அங்கே என்ன பண்ணமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே பண்ணிக்குவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்து இந்த ஃபைலை மட்டும் கால் பண்ணோம்னா நமக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் இந்த ஆப் வந்து நமக்கு வந்து வேணும், ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் ஃப்ரம் ஆப் நம்ம எதை இம்போர்ட் பண்ணுவோம் இம்போர்ட் கிரியேட் அண்டர்ஸ்கோர் ஆப், ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து இப்போ கிரியேட் அண்டர்ஸ்கோர் ஆப் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து நமக்கு வந்து என்ன வேணும் டிபி வேணும், ஓகேங்களா. நமக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்லேருந்து நம்ம வந்து டிபியை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரம் எக்ஸ்டென்ஷன் ஓகே தென் இம்போர்ட் டிபி. ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ டிபியும் நமக்கு இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் நம்ம இன்டராக்ட் செல் மூலியமாக நம்ம வந்து எழுதியிருந்தோம்ல அந்த கோடை அப்படியே நம்ம வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிற போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இன்டராக்ட் செல்ல இங்கே எழுதணும்ல இந்த டிபி கிரியேட் ஆல் இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம்.
ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வந்து ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆப் டிபிக்கு பதில் நம்ம கிரியேட் டிபி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க அப்படின்னா ஆப் அப்போ கிரியேட் டிபி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே தான் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்குவோம் வித் ஆப். ஓகேங்களா, ஆப் டாட் கண்டெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கண்டெக்ஸ்ட்டில் நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், சிம்பிளாக வந்து டிபியை வந்து இப்போ கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நாம் என்ன வந்து இந்த இன்டராக்டிவ் செல்லில் பண்ணமோ அதை அப்படியே தான் இங்கே பண்ணுறோம். இங்கே வந்து டேரெக்டாக ஆப் யூஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை வந்து நம்ம வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மெசேஜ் வேணால் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் வந்து டேட்டாபேஸ் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ எல்லா கனெக்ஷன் நமக்கு ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாபேஸை ஆப்போட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து இன்னும் வந்து என்ன பண்ணலாம், ஸோ நமக்கு டேட்டாபேஸுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணுற ஸ்கிரிப்ட் ரெடி. நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த டேட்டாபேஸை இந்த ஆப்போட நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், வந்து இந்த டிபியை வந்து கொண்டுட்டு வரோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், நமக்கு வந்து டிபி வேணும். எதுலேருந்து, எக்ஸ்டென்ஷன்லேருந்து நமக்கு வேணும். ஸோ ஃப்ரம் எக்ஸ்டென்ஷன், நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனில் நமக்கு வந்து டிபி இருக்குது. ஸோ இம்போர்ட் டிபி. ஓகே ரைட், ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் இப்போ அப்படின்னா டிபி டாட் init app. ஸோ இந்த டேட்டா பேஸுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ தென் ஹியர் இஸ் அ ஆப். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னாச்சு, இந்த டேட்டா பேஸுக்கு, ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த டேட்டா பேஸுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், க்ளீனாக வந்து நம்ம ஒரு கிரியேஷன் டேட்டாபேஸ் கிரியேஷன் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வந்து ரெடி. திஸ் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபார் கிரியேட்டிங் டேட்டாபேஸ். ஓகே, எக்ஸ்டென்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிபியை மட்டும் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது இந்த SQL Alchemy அந்த ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து வேறு எந்த எக்ஸ்ட்ரா கோடிங்கும் கிடையாது. ஓகே, app.py என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம மாடிஃபை தான் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, எழுதிட்டு அடிஷனலாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இதுதான் நம்ம வந்து அடிஷனலாக பண்ணது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த create_db வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து app.db அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். இப்போ நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து கிளியர் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பைத்தான் create_db.py. ஸோ இங்கே பாருங்கள், டேட்டாபேஸ் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நமக்கு வந்து app.db அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிளுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா என்ன பண்ணணும், மாடலை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூசர் வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம மாடலை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஜஸ்ட் இந்த ஃபைலை நம்ம கால் பண்ணாலே நமக்கு போதும், நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேட்டாபேஸை வந்து நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி அக்சஸ் பண்ணுறது, எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்படி கிளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நமக்கு ஒன்றுமே தெரியலை. ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டாபேஸை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து DBware வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், DBware இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான், கம்யூனிட்டி எடிஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா டேட்டாபேஸ் போங்க. ஓகேங்களா, ஸோ டேட்டாபேஸில் நீங்கள் வந்து நியூ டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் SQLite இருக்கும், SQLite சூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து எந்த இடத்துல நம்ம வந்து இந்த டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க, இந்த டேட்டாபேஸ் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து மாடல் கிரியேட் பண்ணும்போது இந்த டேபிள்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து வரும். நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you soon.